வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்கள் 1% முன்னேற்றம் அடைகிறீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லாட்ட கேட்டால் 1% தானே அப்படின்னு நான் பெருசாக ஆகிட போகுது. ஆனால் வெற்றி என்பது ஒரே நாளில் நடக்கும் விஷயம் அல்ல. பல நாட்களில் தொடர்ந்து செய்த சிறு சிறு முன்னேற்றங்களில் கூடுதலால் கிடைக்கக்கூடியதுதான் வெற்றி. ஜேம்ஸ் கிளியர் தன் அட்டாமிக் ஹாபிட்ஸ் புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, சிறிய 1% முன்னேற்றம் காலப்போக்கில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார். ஸோ வெற்றியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 1% முன்னேற்றத்தை பற்றி. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 5 புதிய வார்த்தையை கற்றுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் முடிஞ்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1800 புதிய வார்த்தையை நாங்கள் தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரி ஒரு 10 பக்கத்தை படித்தோம்னா முடிவில் நம்ம சில புத்தகத்தை படித்து முடிச்சிருப்போம். இது மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம அறியாமலேயே நாம் இதை செய்ய முடியும். இதில் எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் கொண்டு வருதுன்னா, நீங்கள் டெய்லி நான் ஒரு பக்கம் அதிகமாக படித்தேன்னா, நான் இல்லை பொறுமையாக நடந்து கொண்டேன்னா, 10 நிமிஷம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணேன்னா போன்ற சில விஷயங்களை நீங்கள் கேட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வெற்றியாளர் என்ன சொல்கிறாங்க, மனப்பான்மை என்னென்னா, நீங்கள் மற்றவங்களிடம் போட்டி போடாமல் நேற்று இருந்த உங்களிடம் போட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று நீ இருந்ததோட இன்றைக்கி 1% பெட்டராக மாறி இருந்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு காலப்போக்கில் அடைய முடிகின்றாங்க. ஸோ சிறிய மாற்றம், தொடர்ச்சியான முயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ தினம் 1% முன்னேறினோம் என்பதை நாம் தினமும் நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.